Hi. In the Varo Saturday, we have two interesting webinars. At 10 a.m., the age of asset allocation, and at 12 p.m., from miles away to Kodishwari, exclusively for NRI women. நீங்க இந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெபினார்ல பார்க்கலாம். ஜாப்பனீஸ் யென்னுடைய மதிப்புக்கும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? உலகம் பூராவும் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மிகப்பெரிய ட்ரேடர்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த நாட்டில் வட்டி ரொம்ப குறைவாக இருக்கோ அங்கே போய் எக்கச்சக்கமாக கடனை வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் எந்த நாட்டில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த நாட்டில் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பணத்தை எக்கச்சக்கமாக பாரோ பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே ஹை க்ரோத் இருக்கக்கூடிய எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஈக்விட்டியில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, டெட்டில் சொற்பமாக வட்டி கட்டுவாங்க. இந்த கான்செப்ட் கேரி ட்ரேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒன்று. ஜப்பானில் இருக்கக்கூடிய வட்டி எவ்வளோ இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 0 இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு. அந்த ஆண்டுகளில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஜப்பானில் போய் கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் யூஎஸ் மார்க்கெட்லையோ எமர்ஜிங் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதைத்தான் என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது. பட் சமீப ஆண்டுகளில் ஜப்பானில் வட்டி விகிதம் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ 3.69% வந்திருக்கு. இதே போல் தான் அமெரிக்காலையும் நடந்தது. அமெரிக்காலையும் கிட்டத்தட்ட 0 இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கோவிடுக்கு அப்புறம் இன்றைக்கி கணிசமாக உயர்ந்திருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட்ஸில் போட்டு 4%க்கு மேலே அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியுது. இது இன்னும் கூடுமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்றைக்கி ஜப்பான்லேயும் இருக்குது. ஸோ யாரெல்லாம் எக்கச்சக்கமாக கடனை வாங்கி ஜப்பானில் எண்ணில் கடனை வாங்கி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணவன் காசு பண்ணியிருப்பான், சந்தேகமே இல்லை. அந்த வட்டி விகிதம் கூடுனா கூட அதை அவனால் சர்வீஸ் பண்ண முடியும். பட் மாறாக அதே ஆட்கள் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், ஏஷியா மாதிரி இந்தியா மாதிரி மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒரு பக்கம் வட்டி கட்டணும், இன்னொரு பக்கம் அந்த கரன்சி காஸ்ட், ஹெட்ஜிங் காஸ்ட்டை கவர் பண்ணணும். கரன்சியில் லாஸ் வராத மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு லாபம் வரல, பல பேருக்கு நஷ்டம் வருது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கடனே வேணாம், ஷேரெல்லாம் விற்று இந்த எண்ணில் இருக்கிற லோனெல்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு அந்த லோனை அடைக்க வேண்டிய ஒரு காரணத்துக்காக பல எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் ஷேரை வைப்பாங்க. இதுதான் ரொம்ப நாளாக இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய எஃப்ஐஐஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் என் கேரி ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ்னால் என்ன? முதல்ல எண்ணில் கடன் வாங்கி அதை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் விற்றுட்டு பங்குகளை அந்த பணத்தை கொண்டு போய் இந்த என் லோனை அடைக்கிறாங்க. இதுதான் ரிவர்சல் ஆஃப் என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இது இன்னும் நடக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ ஜப்பானில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, ஜப்பானீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது இந்திய பங்குச்சந்தைக்கு என்ன மாதிரி விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கிற நாடுகளில் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றதும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறெங்கோ நடக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனை, அதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மார்க்கெட்டையும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பமான விஷயங்கள் இந்த மார்க்கெட்டில் நடந்து கொண்டே இருக்கும். அதை உணர்ந்து முதலீடு செய்வது நம் அனைவருடைய கடமை. அப்படி ஒரு உணர்த்துதலோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.